விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று பேட்டி அளிச்சிருக்காரு. என்னான்னு, தமிழர் என்ற அடையாளத்தை முன் படுத்துவதில் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். குடியரசு துணைத் தலைவர் போட்டிக்கு தேர்தலுக்கு இது எத்தா பெரிய ஒரு இரட்டை வேடம் பேசும் இந்த தொல் திருமா. துப்புரவு பணியாளர் பிரச்சனையிலையும் இரட்டை வேடம் நடித்த தொல் திருமா. எதுக்கு தான் நீ வாய் திறந்து பேசுவே? எதுக்கு தான் பேசுவே? சுதார்சன் ரெட்டி துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் வாக்களியுங்கள், ஒரு தமிழன் என்று முன்னிறுத்தி அடையாளப்படுத்துவதில் எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். எத்தா பெரிய ஒரு தமிழர் நிலத்திலே வாழ்ந்து கொண்டு, தமிழர் வரிபணத்திலே வாழ்ந்து கொண்டு தமிழர்களை இழிவா பேசுகிறார். எதற்கு தான் இந்த இவர் தலைவர் என்று நமக்கு புரியவில்லை. இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, மக்களுக்காக பாடுபடுறதுக்கு ஒரு தலைவன் இல்லையா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்கிற காலத்தில், யாரும் இல்லையா அப்படி ஏங்கிட்டு இருக்க காலத்தில் தான் யாரு கூடயும் கூட்டணி இல்லை. 16 வருஷமா தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார். அரை சீட்டு, ஒரு சீட்டு, துண்டு சீட்டுக்கு விளைப்போகளை தமிழர்களை அடமான வைக்கவில்லை. மரங்களையும் மாடுகளையும் மலைகளையும் இயற்கை வளத்தையும் நேசிக்கும் சீமான் எல்லாம் கமாண்ட் பண்ணுறானுங்க. சீமான் இது மாதிரி மாடு மேய்க்க சொல்கிறாரு, ஆடு மேய்க்க சொல்கிறாரு. டேய், உங்களை பண்ணி மேய்க்க சொல்ல வேணும்டா, பண்ணி மேய்க்க சொல்ல வேணும். சரிம்மா? சீமான் சொல்கிறது கரெக்டு தான், உங்களை பண்ணி மேய்க்க சொல்ல வேணும். அதனால் இந்த நாட்டில் தமிழகத்திலேயே பெஸ்ட் அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா சீமான் தான். அந்த டாபிக் விடுங்க. நான் சொல்கிறது, இந்த தொல் திருமாவளவன் இரட்டை வேடம். காலையில் எழுந்தவுடன் ஒரு பேச்சு, மாலையில் எழுந்தவுடன் ஒரு பேச்சு, தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு பேச்சு. தமிழர்களை பற்றி இழிவாக பேசுகின்ற இந்த தொல் திருமாவளவன். ஏன்னா பார்ட்னர் இல்லை, திராவிடர்களுடைய பார்ட்னர் எப்படி இருப்பார்? தெலுங்காரு ரெண்டு பேர், தெலுங்காரு ரெண்டு பேர் அப்படி தான் இருப்பார். சுதார்சன ரெட்டியை இவர் குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கலாமாமா? ஒரு தமிழனை ஏற்றுக்கொள்ள முடியாதாமா குடியரசுத் தலைவராக? எப்பா, சிறுத்தை புலி என்ன பேர்? புல்லரிக்குதா? எனக்கு அரிக்கலை, உனக்கு அரிக்கும். சிறுத்தை புலி என்பது எனக்கு புல்லரிக்கலை, உங்களுக்கு அரிக்கும். இரட்டை வேடம் போட்டிக்கொண்டு தமிழர் உழைப்பில், தமிழர் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் நீ. ஒரு சீட்டு, அரை சீட்டு, துண்டு சீட்டுக்கு விலை போகிறவர் நீ. நீ பேசவே கூடாது. திராவிடர்களுக்கு கொத்த அடிமை. அடிமைனா என்ன தெரியுமா? கொத்தடிமை என்ன தெரியுமா? அடிமைனா ஒரு சீட்டு, அரை சீட்டு, துண்டு சீட்டுக்கு 50 கோடி 100 கோடி பேரம் பேசிட்டு திராவிடம் இருப்பது தான் அடிமை. கொத்தடிமைனா என்ன? இந்த திராவிடர்களுக்கே வாக்களிச்சு கொண்டு 1000 2000 வாங்கி கொண்டு, கோட்டார் கோழி பிரியாணி வாங்கி கொண்டு இந்த திராவிடர்களுக்கே வாக்களிப்பது தான் கொத்தடிமை. யார் கொத்தடிமை? இந்த மண் தமிழர், நம் தமிழர் மண், நம்ம உறவுகள் தான் கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது பாலியல். நம்ம பிள்ளையே ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, பாலியல் தொல்லை. மது இவங்களே விற்கிறானுங்க, இவங்களே போலீஸ் பிடிச்சி ஊதுரா, வாயை ஊதுறாங்கிறானுங்க. என்னடா ஜன்மம், என்னடா மைண்டு, என்ன எப்படா உங்களுக்கெல்லாம் கடவுள் படைச்சான்? என்ன மைண்டு கொடுத்தான்னு எனக்கு ஒன்றும் புரியல. படிங்கிறீங்க ஒரு பக்கம், குடிங்கிறீங்க ஒரு பக்கம். படித்தலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. இந்திக்காரன் வந்தான், எப்போ இருக்க போகிறான், எப்போ போக போகிறான், எதுக்கு வந்தான், என்ன அதை பற்றியெல்லாம் விசாரிக்கிறதில்ல. அவன் பாட்டுக்கு கொலை பண்ணுறான், கொள்ளை பண்ணுறான், பாலியல் வன்கொடுமை பண்ணுறான், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறான் ஹிந்திக்காரன் சொன்னால் உங்களுக்கு இப்போல்லாம் சொன்னால் உறவுகளே ஏதோ உளறாம்பைங்க. இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழர்கள் இழந்து போயிட்டே இருக்கிறோம். மது குடிச்சு இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. விஷம், மது விஷம் அது. ஆனால் அது குடிச்சு இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் தொகை, தமிழருடைய மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு. வட இந்தியர்கள் மக்கள் தொகையும் ரெட்டிகாரரு மக்கள் தொகையும் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். சாக்கு நியூஸாக இருக்குது. இன்றைக்கி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க, எல்லாம் வடக்கம்தான். போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உள்ளே வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். வாத்தியார் எடுத்துக்கோங்க, வடக்கம்தான்.
பேங்க் மேனேஜர் எடுத்துக்கோங்க, வடக்கன் தான். எங்கே போயிட்டுருக்கு நம்ம நாடு? நான் சொல்கிறது, இந்த திராவிடர்களுக்கு வேண்டாம், திராவிடர்கள் ஆட்சியே வேண்டாம். ஏடிஎம்கே டிஎம்கே அந்த பக்கம் ஜெயிச்சா இந்த பக்கம் வந்துடுவாங்க, இந்த பக்கம் ஜெயிச்சா அந்த பக்கம் வந்துடுவாங்க. 2 பேரும் ஒரே குட்டையில் விழுந்த மட்டை தாங்க. இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு எனக்கு போர் அடிக்குது, உங்களுக்கு அடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உறுதியாக சொல்கிறேன், எனக்கு போர் அடிக்குது. கூத்தாடி அரசியலும் பார்த்தாச்சு, இந்த திராவிடர்கள் அரசும் பார்த்தாச்சு, ஒன்றுமே நடக்கலை. நம்ம மண், நம்ம மொழி, நம்ம மக்கள், நம்ம இனத்தை பற்றி பேசுகிற ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுங்கடானா கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு அடிமையாகி வாழ்கிறீங்க. அப்புறம் ஓட்டை போட்டு ஜெயிச்சு வச்சு, ஐயோ என் பிள்ளைய கற்பழிச்சிட்டான், ஐயோ என் வீடெல்லாம் இடிக்கிறான், ஐயோ என்னுடைய விவசாய நிலமெல்லாம் 8 வழிச்சாலை போடுறான்னு அழுவ வேண்டியது. என்னடா மானங்கட்ட மெயிண்டு உங்களுது?